பெருங்காயத்தை வச்சு மட்டன் கறி குழம்பு செஞ்சு காட்ட போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கங்க. இப்போ 1/2 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, அடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டன் கறிக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயம் 5 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வரமிளகாய் 3 மிளகாய், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 டீஸ்பூனு, கறி மசாலா 2 ஸ்பூனு, அடுத்து கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவு, பட்டை 1, ஏலக்காய் 1, தயிர் 100 கிராமு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய் 1 ஸ்பூன் அளவு. இப்போ இது எல்லாமே சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கியாச்சு. இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு மூடிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், கஸ்தூரி மெத்தி 2 ஸ்பூனு. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. மசாலா கலந்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த மட்டனை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா அடுப்பு கம்மியாக வச்சு வதக்கி விட்டுக்கலாம். அடியில் தீயாத அளவுக்கு பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துணும் இல்லைங்களா, மசாலாவில் உப்பு கலக்கி இருக்கிறோம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். விசில் போட்டு நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா 15 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி இருக்கிறோம். அது 3 விசில்லையே நம்மளுக்கு கறி ரொம்ப குழண்டு வந்துடும். இப்போ 3 விசில் நல்லா வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் நான் குக்கரை ஆற விட்டுருக்குறேன். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு போகிற அளவுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம குக்கர் மூடி போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் குழம்பா கெட்டியாக வராது. நம்ம கொதிக்கி விட்டோம்னா நல்லா கெட்டியாயிடும். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான மட்டன் பெருங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.